ஹலோ गाइस இப்போ நம்ம புதுசாக வந்துக்கிற பூயா பாஸ் தான் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்னெல்லாம் இருக்குன்னு போய் பார்ப்போம். அதில் ஸ்க்ரோல் பண்ணி எக்ஸமேட்டுக்கு ஸ்கின்னு, இந்த பேக் பேக் செம்மையாக இருக்குது. இதுக்குள்ள இதெல்லாம் ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம். அந்த எமௌண்ட்டு தான் வேறு லெவலில் இருக்குது. இந்த எமௌண்ட்டுக்காக தான் இந்த பூயா பாஸையே போட போகிறேன். பண்டிலும் நல்லா தான் இருக்குது. பேண்ட்டு தனியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் செம்மையாக இருக்குது தனியாக. இப்போ இது ப்ரீமியம் ப்ளஸ் போட தேவையில்ல. ப்ரீமியம் போட்டாலே 100 லெவல் ரீச் பண்ணிட்டா கொடுத்துட போகிறான். 100 ரீச் பண்ணுறது ஒரு மேட்ரா போட்டாச்சு. அனிமேஷன்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. இதுதான் என் ஃபஸ்ட்டு பூயா பாஸு. நான் பூயா பாஸ் போட்டதே இல்லை. இப்போதைக்கு வந்து ஃபீமேல் பண்டில் மட்டும்தான் கொடுப்பாங்க. 100 லெவல் ரீச் பண்ணதுக்கப்புறம் தான் மேல் பண்டிலு. இந்த எமௌண்ட்டு கிளைம் பண்ணியாச்சு. செம்மையாகவே இதை எக்யூப் பண்ணி போட்டு பார்ப்போம். என்ன கேரக்டர்னு கேட்குறானுங்களே. ஐயோ என்ன கேரக்டர்னு வேறு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே உயிர் போயிடும். என்ன கேரக்டர் எடுக்கலாம்? என்ன கேரக்டரு ஃபுல்லாக ஸ்க்ரோல் போயிட்டு வருவோம். நான் ஓண்டில் கீழே 5000 கோல்டு காயின் கட்டலாமா? இல்லை வேணாம். ஏதோ ஒன்று எதோ யூஸ் ஆகிற மாதிரி வேணும். இல்லை எல்லாமே டம்மியாக இருக்குது. நான் எல்லாம் மெயின் கேரக்டர்ஸ் மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கேன். எதுக்கு எடுத்து? ஆனால் இது ஓவர் எதுக்கு? சரி இந்த கேரக்டர் எடுத்துருவோம். யூஸ் பண்ணிட்டு பெக்யூப் பண்ணி பார்ப்போம். ஃபீமேல் கேரக்டர் மாற்றணும். இப்போ கெளி வச்சிடலாம். இப்போது பூயா பாஸ் ஃபீமேல் பண்ணல எக்யூப் பண்ணியாச்சு. செம்மையாக இருக்குது பண்டிலு. எமௌண்ட் போட்டு பார்ப்போம். நாம் இதுக்கு முன்னாடி வந்த மிஸ்டி ஷாப்பையும் எடுத்துட்டோம். அதுக்கும் நான் தனி வீடியோ போடுறேன். அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதனால் தனியாக அப்படியே ஷார்ட்ஸில் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி வந்த மிஸ்டி ஷாப்பும் போட்டாச்சு. அந்த 2 எமௌண்ட் வந்துச்சு. அந்த 2 எமௌண்ட்டையுமே எடுத்தாச்சு. மிஸ்டி ஷாப்பையும் முடிச்சாச்சு.